ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம நியூ சாப்டராக பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன் வந்து பார்க்கலாம். பிளான்ட்னா என்ன, அனிமல்னா என்ன அப்படின்னு நீங்கள் லோவர் கிளாஸ்லேருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸு இத்தனை டைப்ஸ் இருக்குது, இதுக்கெலாம் வந்து இந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் இருக்குது. அதே மாதிரி அனிமல்ஸுமே வந்து இதெல்லாம் அனிமல்ஸ் அப்படின்னு நீங்கள் நேரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஹார்மோன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன? டீனேஜ் ஏஜ்க்கு வந்தோடனே சில ஹார்மோன்ஸ்லாம் வந்து பாடியில் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்ட்டு இந்த ஹார்மோன் அப்படிங்கிற இந்த வேர்டு நீங்கள் யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹார்மோனை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் பாடியில் மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது. இப்போ இந்த ஹார்மோனை பற்றி பார்க்கலாம். ஹார்மோன் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டான ஹார்மோன் அப்படிங்கிற இந்த வேர்டில் இருந்தால் வந்திருக்கு. இதோட மீனிங் வந்து டு எக்ஸைட்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தான் நம்ம எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது பிளான்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது வி சே இட் ஆஸ் அ பிளான்ட் ஹார்மோன் ஆர் அ ஃபைட்டோ ஹார்மோன். பிளான்ட் ஹார்மோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபைட்டோ ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட்டில் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய செர்வரல் செல்ஸ் வந்து இந்த பிளான்ட் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா இது பிளான்ட்டோடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. லைக் ஸ்டெம், ரூட், லீஃப், பட், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது இந்த பிளான்ட் ஹார்மோன். எதுக்குன்னா டு பெர்ஃபார்ம் அ வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். என்ன மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா, பிளான்ட்டோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பிளான்ட்டோடைய ஹார்மோன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் தி ஃபங்க்ஷன்ஸ். இது நடக்கணுமா, நடக்கக்கூடாதா, எவ்வளோ தூரம் நடக்கணும், அண்ட் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று நடக்கணும், அண்டு இந்த மாதிரி குரூப்பாக இது பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனும் வந்து இந்த பிளான்ட் ஹார்மோன் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸில் வேர்டிபிரேட் அனிமல்ஸ் அப்படின்னு இருக்குது. வேர்டிபிரேட் அனிமல்ஸ் அப்படின்னா முதுகு எலும்பு உள்ள அனிமல். இந்த முதுகு எலும்பு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் வேர்டிப்ரான்னு சொல்லுவோம். வேர்டிப்ரா அப்படிங்கிறது ஒரு போன். அந்த போனுக்குள்ளே ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிற முதுகு தண்டு வந்து இருக்குது. ஸோ முதுகு தண்டை நம்ம ஸ்பைனல் கார்ட்டுன்னு சொல்கிறோம். அதை சுற்றி போன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தட் வி கால் இட் ஆஸ் அ வேர்டிப்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமலில் இருந்துச்சுன்னா நம்ம அதை வேர்டிப்ரேட் அனிமல்னு சொல்லுவோம். அந்த வேர்டிப்ரேட் அனிமலில் இருக்கக்குள்ள எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஆர்கன் ஆர் அ செல். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது நிறைய விதமாக இருக்குது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு இவ்வளோ தான் இருக்குது. இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து இட் பொசஸ் அ டைவர்சிஃபைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். டைவர்சிஃபைட் அப்படின்னா பல வகைப்பட்ட கம்யூனிகேஷன் சிஸ்டமாக வச்சுருக்கு. எதுக்குன்னா டு கோஆர்டினேட் த ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் பை அ கெமிக்கல் இன்டகிரேஷன். ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும், விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த செல். அதுக்காக அதெல்லாம் வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணுது பை அ கெமிக்கல் இன்டகிரேஷன் மூலமாக. அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டமும் வந்து இருக்குது நம்ம பாடியில். எண்டோக்ரைன் சிஸ்டமை நம்ம ஹார்மோன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, த்ரூ எ கெமிக்கல் மெசேஞ்சர் கால்டு ஹார்மோன். ஹார்மோன் மூலயமா ஆக்ட் ஆகுது. அண்ட் இந்த ஹார்மோன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டான கிளாண்ட் மூலயமா இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆனது என்ன பண்ணுதுன்னா, இட் கண்ட்ரோல் த வேரியஸ் physiological process like digestion, metabolism, growth, development and reproduction. இவ்வளோத்தையும் வந்து அந்த ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். இந்த பிளான்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் மாலிகுல். இது நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்லலாம். ஏன் ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்கிறோன்னா, ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு லிவிங் திங்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணதோ இல்லை அதில் இருக்கக்கூடியதோ நம்ம அதை ஆர்கானிக்னு சொல்லுவோம். மாலிகுல் அப்படிங்கிறது எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இது பிளான்ட்டில் இருக்கிறதுனால இது நம்ம ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்கிறோம்.
இந்த பிளான்ட் ஹார்மோன் எக்ஸ்ட்ரீம்லி வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் தான் பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகி இது பிளான்ட்டோட மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதோட ஹைட்டாக இருக்கலாம் இல்லை சைஸாக இருக்கலாம். அது ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னா உள்ளே நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம் இல்லை ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸாக இருக்கலாம். பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் த பிளான்ட்ஸ், அது வந்து பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிளான்ட் ஹார்மோன். இந்த பிளான்ட் ஹார்மோன் 5 மேஜர் கிளாஸஸில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சின், செகண்ட் ஒன் சைட்டோகைனின், தேர்ட் ஒன் ஜிபெரலின், ஃபோர்த் ஒன் ஆப்சிசிக் ஆசிட், இதை ஷார்ட்டாக ஏபிஏன்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் ஒன் எத்திலின். இப்போ இந்த 5ல் ஃபஸ்ட்டு 3 ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் ஜிபெரலின், ACG. ஏ போட்டுட்டு பியை விட்டுருங்க. அதுக்கப்புறமா சிலேருந்து அப்படியே வர மாதிரி ஜி. ஸோ இந்த 3மே என்ன பண்ணுதுன்னா இட் வில் ப்ரொமோட் த பிளான்ட் க்ரோத். அண்ட் லாஸ்ட் 2 ஆப்சிசிக் ஆசிட் ABA இதுவும் அண்ட் எத்திலினும் வந்து இட் வில் இன்ஹிபிட் த பிளான்ட் க்ரோத். பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து இருக்க விடாது. இப்போ நம்ம பார்த்த 5 பிளான்ட் ஹார்மோனில் இப்போ ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோனான ஆக்சின் பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்சின் அப்படிங்கிறது இந்த டேர்ம் வந்து க்ரீக் வேர்டான ஆக்சின்லேருந்து வந்துச்சு. அதோட மீனிங் வந்து டு க்ரோ, வளர்றது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இருக்கிற பிளான்ட் ஹார்மோன்லேயே முதல்ல ஃபர்ஸ்ட்டாக டிஸ்கவர் பண்ண பிளான்ட் ஹார்மோன். இந்த ஆக்சின் அப்படிங்கிற அந்த டேர்ம், அந்த நேம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கோஹல் அண்ட் ஹாங்க் ஸ்மித் இந்த இயர் 1931. இந்த ஆக்சின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் பிளான்ட்டோடைய அந்த ஸ்டெம் டிப்லேயும் ரூட் டிப்லேயும் வந்து இருக்கும். ஃப்ரம் வேர் தே மைக்ரேட் டு த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். அதாவது இப்போ ரூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட்டோடைய டிப்பில் வந்து ரூட் கேப் இருக்கும். அதுக்கு மேலே வந்து செல் டிவிஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த வந்து நம்ம ஜோன் ஆஃப் செல் டிவிஷன்னு சொல்கிறோம். அதுக்கும் மேலே செல்ஸ் எல்லாம் வந்து எலாங்கேஷன் ஆகி இருக்கும். தட் இஸ் கால்டு ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ரீஜன். ஸோ அந்த ரீஜன் வரைக்குமே, டிப்லேருந்து இந்த ரீஜன் வரைக்குமே வந்து அந்த பிளான்ட்டோடைய ஹார்மோன் வந்து மைக்ரேட் ஆகி இருக்குது. இப்போது இந்த ஆக்சின் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண பிளான்ட் ஹார்மோன்னு பார்த்தோம். இது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1880 சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் கெனரி கிராஸோட கிளியோப்டைலை பார்க்குறாரு. கெனரி கிராஸ் இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபெலாரிஸ் கெனரியன்சிஸ், அதாவது ஏதோ ஒரு கிராஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து மோனோகாட் பிளான்ட்டில் மேய்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேய்ஸோட விதையிலேருந்து சீடிங்ஸ் வரும் இல்லையா, ஜெர்மினேட் ஆகி, அதாவது யங் லீவ்ஸ் குட்டியாக அந்த எல்லாம் வந்து முளைச்சி வரும். இதோட அவுட்டராக இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டிவ் ஷீட்டை தான் வந்து கோலியோப்டைல்னு சொல்கிறோம். கோலியோப்டைல்ங்கிறது இந்த யங் லீவ்ஸோடைய அவுட்டராக இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் ஷீட்டு. இட் இஸ் கால்ட் அஸ் கோலியோப்டைல். இது வளரும் போது எப்படி இருக்குன்னா யூனிலேட்ரலான க்ரோத்தோடையும் கர்வேச்சரோடையும் இருக்குது. தட் மீன்ஸ் யூனிலேட்ரல் க்ரோத் அப்படின்னா ஒரு பக்கமாக வளைஞ்சு க்ரோ ஆகுது. அந்த கர்வேச்சர்னால் வளைஞ்சிருக்குது. யூனிலேட்ரல்னால் ஒன் சைடாக இருக்குது. அந்த க்ரோத்து ஒன் சைடாக வளைஞ்சு க்ரோ ஆகுது. அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சு இவர் என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாருன்னா, அந்த பிளான்ட்டில் ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சம்திங் இஸ் தேர். அதுதான் அந்த டிப் ஆஃப் கோலியோப்டைலேருந்து, அதாவது இந்த கோலியோப்டைலோடைய டிப்பு மேல் பகுதியில் இருந்து பேசல் ரீஜன் அடிப்பகுதி வரைக்குமே வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அதை வந்து என்ன பண்ணுது, வளர வைக்குது, க்ரோத் பண்ண வைக்குது, யூனிலேட்ரலாக க்ரோத் பண்ண வைக்குது. அதே சமயம் வளைஞ்சும் வந்து இருக்குது. அந்த கோலியோப்டைலில் சம்திங் இஸ் தேர்ன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த திங் வந்து என்ன அப்படின்னு லேட்டராக ஐடென்டிஃபை பண்ணி அது ஆக்சின்னு வெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். எப்படி வெண்ட் வந்து இந்த கிளியோப்டைலில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஆனால் ஆக்சின் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஹார்மோன் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாருன்னு பார்த்தோம்ல, அது எப்படி அந்த என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணி பார்த்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஸ் வால்ட்மோல்ட் வெண்ட், இவரோட டைம் பீரியட் வந்து 1903லேருந்து 1990 வரைக்கும். ஹி வாஸ் அ டச் பயாலஜிஸ்ட். இவர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு பிளான்ட்டில் ஆக்சினோடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறதாவும் அதோடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லி நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. அதுக்காண்டி ஹி டிட் அ வெரி சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் அவெனா கிளியோப்டைல். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த அவெனா கிளியோப்டைல் எடுத்துக்கிட்டு அதோடைய டிப் இருக்கு இல்லையா, நுனி பகுதி, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறாரு அந்த கட்டான டிப்பில் வந்து வளர்ச்சி இல்லவே இல்லை. நார்மலாக ஒரு பிளான்ட்டோட சீட்டிங்ஸ், அதாவது அந்த சீட்லேருந்து யங் லீவ்ஸ் ஜெர்மினேட் ஆகி வரும் இல்லையா, அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும்.
நாளாக. ஆனால் நான் சப்போஸ் நம்ம அந்த கிளியோப்டைல் நுனிப்பகுதி டிப்பை வந்து கட் பண்ணிட்டோன்னா அங்கே வந்து வளர்ச்சி இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, இந்த டிப்பு இருக்கு இல்லையா, அந்த டிப்பில் சம்திங் வந்து இருக்குது, அதுதான் வந்து க்ரோத்துக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருந்திருக்கு. அது நம்ம கட் பண்ணோடனே க்ரோ ஆகாமல் இருந்திருக்குன்னு புரியுது. அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளியோப்டைலோடைய டிப்பை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த டீகேபிட்டேட்டட் கிளியோப்டைலோடைய டிப்பில் அகார் பிளாக்கை ஒன்று வைக்கிறாரு. வச்சுட்டு பார்க்கும்போது அந்த கிளியோப்டைல் டிப் இப்போவுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸையும் ஷோ பண்ணல, க்ரோ வந்து இல்லை, வளர்ச்சி வந்து இல்லை. அடுத்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து அந்த கிளியோப்டைலை வந்து எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி டிப் வந்து கட்டாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த கட்டான அந்த கிளியோப்டைலை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹீ பிளேஸ்ட் இட் ஆன் த அகார் பிளாக் மேலே அந்த டிப்பை எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு 1 hour வந்து வைக்கிறாங்க. 1 hour வச்சதுக்கப்புறமா அதை டிஸ்கார்ட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த அகார் பிளாக்கை வந்து திரும்ப இந்த ஆல்ரெடி கட்டாக இருக்கக்கூடிய அந்த கிளியோப்டைல் மேலே வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அப்படி பிளேஸ் பண்ணும்போது அந்த கிளியோப்டைல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ரோ ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, சில கெமிக்கல், ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிளியோப்டைல்லேருந்து இந்த அகாரோட பிளாக்குக்கு டிஃப்யூஸ் ஆகிருக்கு. நம்ம 1 hour அது மேலே வைக்கும்போது அங்கேருந்து ஒரு கெமிக்கல் இந்த அகார் பிளாக்குக்கு டிஃப்யூஸ் ஆகி வந்து இந்த அகார் பிளாக்கை நம்ம திரும்ப கட் பண்ணி வச்சுருக்க கிளியோப்டைல் மேலே வைக்கும்போது அதுக்குள்ளே வந்து போயிருக்கு, விச் இஸ் ஸ்டிமுலேட்டிங் த க்ரோத் அப்படின்னு தெரியுது. ஸோ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெண்ட்டு வந்து கிளியோப்டைலோடைய க்ரோத்துக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது, அதுக்கு நேம் ஆக்சின் அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கு மீனிங் வந்து டு க்ரோன்னு சொல்லியிருந்தார். இந்த ஆக்சின் இருக்கு இல்லையா, இது வந்து 2 டைப்ஸில் வந்து இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று சிந்தட்டிக்கான ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் அப்படிங்கிறது பிளான்ட்டில் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் IAA, தட் இஸ் இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். அடுத்த செகண்ட் ஒன் PAA, தட் இஸ் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். இந்த ரெண்டுமே வந்து நேச்சுரலான ஆக்சின், பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நேச்சுரலான பிளான்ட் ஹார்மோன். அடுத்து ஒன் சிந்தட்டிக் ஆக்சின். இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஆக்சின் மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 2,4D, அதாவது 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். செகண்ட் ஒன் IBA, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இண்டோல் 3 பியூட்ரிக் ஆசிட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இண்டோல் 3 ப்ரோபியோனிக் ஆசிட். நெக்ஸ்ட் NAA, இதோட ஃபுல் ஃபார்ம் ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். ஃபிஃப்த் ஒன் வந்துங்கன்னா 2,4,5T, தட் இஸ் 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இது எல்லாமே வந்து சிந்தட்டிக்கான ஆக்சின். நெக்ஸ்ட்டு ஆக்சினோடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் வந்து பார்க்கலாம். ஆக்சின் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் ஹார்மோன். இந்த பிளான்ட் ஹார்மோன் ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்மோட டிப்லேயும் ரூட்டோட டிப்லேயும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத பார்த்துருந்தோம். ப்ரொடியூஸ் ஆகி பிளான்ட்டோடைய டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி நிறைய விதமான ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்டை வந்து இந்த ஆக்சின் வந்து ஷோ பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எங்கே ஷோ பண்ணுதுன்னா ரூட்டில், செகண்டாக ஸ்டெம்மில், தேர்ட் ஒன் லீஃபில், ஃபோர்த்தாக வந்து பட்டில், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃப்ரூட்டில். இப்படி இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரூட்டில். ரூட் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சின் லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மட்டும்தான் இட் வில் இன்டியூஸ் த ரூட் ஃபார்மேஷன். இன்டியூஸ்னால் ரூட் ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சுன்னா தட் வில் இன்ஹிபிட் த ரூட் ஃபார்மேஷன், தடுத்து நிப்பாட்டிடும், ரூட் ஃபார்ம் ஆக விடாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் ரூட் ஃபார்மேஷன். அடுத்த செகண்டாக வந்து ஸ்டெம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்சின் ஸ்டெம்மை எலாங்கேட் பண்ணும், கிளியோப்டைலை எலாங்கேட் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்படி எலாங்கேட் ஆகும்போது என்ன ஆகுது, க்ரோ ஆகுது ஸ்டெம். ஸோ இட் ஹெல்ப் இன் க்ரோயிங். அடுத்து தேர்டாக லீஃப். ஒரு லீஃப் வந்து ஒரு செடியிலேருந்து உதிருது அப்படின்னா நம்ம அதை உதிர்றதை அப்சிஷன்னு சொல்கிறோம். அது உதிரும் போது அந்த லீஃப்க்கு அண்டரில் அப்சிஷன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே ஆக்சின் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா தட் வில் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அப்சிஷன் லேயரே வந்து ஃபார்ம் ஆக விடலை. அப்படிங்கிறப்போ லீஃப் வந்து உதிராது, அப்படியே தான் இருக்கும், பிளான்ட்டில் பசுமையாக இருக்கும். ஸோ தட் ஆக்சின் வில் ப்ரிவென்ட் த அப்சிஷன் லேயர். அடுத்து ஃபோர்த்தாக வந்து பட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்சின் அப்படிங்கிறது ஸ்டெம்மோட டிப்பில், அதாவது இந்த டெர்மினலில் அபெக்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதா பார்த்துருந்தோம். அபெக்ஸில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பை த அப்பிக்கல் பட் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகுது. பட்டுனா மொட்டு, அப்பிக்கல் பட் அப்படின்னா இந்த டிப்பில், இந்த டெர்மினலில், இந்த அபெக்ஸில் இருக்கக்கூடிய பட்டை தான் நம்ம அப்பிக்கல் பட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெம்மோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் இந்த ஆக்சின்.
அங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா தட் வில் சப்ரஸ் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட். லேட்ரல் பட் அப்படின்னா லேட்ரல் மீன்ஸ் சைடில் வரக்கூடிய பட்டெல்லாம் வந்து வர விடாமல் இது தடுத்து நிப்பாட்டுது. அதனால் இதை நம்ம அப்பிக்கல் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். டாமினன்ஸ் அப்படின்னா டாமினேட் பண்ணுறது, வர விடாமல் தடுக்கிறது. அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா இந்த அப்பிக்கல் பட்டில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சின் தானே சப்ரஸ் பண்ணுது, வர விடாமல் டாமினேட் பண்ணுது. அதனால நம்ம அப்பிக்கல் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து 5th ஆஃப் ஃப்ரூட். பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின், எக்ஸ்டர்னலாக இந்த ஆக்சினை வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன் இல்லாமையே ஃப்ரூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ரூட் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்டாக இருக்குது, விதையே இல்லாத ஃப்ரூட்டாக இருக்குது. அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் வந்து பார்த்தினோகார்பி. திஸ் கேன் பி சீன் இன் வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லெமன் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம இந்த சாப்டரோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஹார்மோன்னா என்ன, அதில் பிளான்ட் ஹார்மோன்னா என்ன, அண்ட் வாட் ஆர் த 5 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன், அதில் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோனான ஆக்சின் வந்து பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் என்னோட சேனலில் கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்டு இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அண்ட் இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் வீடியோஸை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். Okay, see you soon and get the next video. Thank you for watching.